இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்றைய நாள் 22ஆம் நாள் வைகாசி மாதத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை. இந்நாளிலே எல்லோருக்கும் இறை ஆசி கிடைக்க இறைவனை வேண்டுகிறோம். உண்மையில் இன்றைய நாளிலே நாங்கள் பேசக்கூடிய விடயம் நல்ல சம்பவங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே. அது தொடர்பிலே நாங்கள் பார்க்கலாம். அதாவது சொல்லக்கூடிய விடயமாக இருந்தால், யாழ்ப்பாணத்திலே போதை வஸ்து தொடர்பான போதை கடத்தியவர்கள் அல்லது போதை விற்பனை செய்தவர்களுக்கு இப்பொழுது யாழ்ப்பாண நீதிமன்றம் கடூழிய சிறை தண்டனை வழங்க ஆரம்பித்திருக்கிறது. கடந்த கிழமை ஒரு ஆண் நபருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டிருந்தது, தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு 1 லட்சம் ரூபாய் தண்டமாக கட்டப்படாத விடத்து சாதாரண சிறையாக 12 மாதங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று 21ஆம் நாள் நேற்றைய நாளிலும் இதே போன்ற ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 7 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையாக. உண்மையில் இப்பொழுது அந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு அல்லது ஒரு அந்த வியாபாரத்தை செய்பவர்களுக்கு ஒரு பாரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தண்டனையாக இது தெரிகின்றது. 7 வருடம் கடூழிய சிறை தண்டனை என்பது அந்த 7 வருடங்களும் உண்மையில் வாழ்வதா சாவதா என்ற ஒரு நிலைமைக்குள் கொண்டு செல்லும். எனவே ஒரு சிறப்பான சம்பவம் யாழ்ப்பாணத்திலே அரங்கேற தொடங்கியிருக்கிறது. உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக சமூகத்திலே சொல்லப்படுகின்றது. பெரியவர்கள் மத்தியிலே அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த வேலை திட்டமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வின் போது கூட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செயற்குழுவால் அந்த அறிக்கையில் கூட வாசிக்கப்பட்டிருந்தது. போதை வஸ்தினால் எங்களுடைய இளைஞர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு யுத்தமாக கூட அந்த அறிக்கை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த மண்ணிலே எங்களுடைய இளைஞர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக்கி அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. உண்மையில் இந்த தண்டனை என்பது ஒரு நல்ல நிலைக்குள் அந்த இளைஞர்களை இட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே கருத தோன்றுகிறது. அதைத்தான் இந்த பெரியோர்களும் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அதை கருதுகிறார்கள். ஏனெனில் ஒரு படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி, ஆனால் அதற்காக எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் அவ்வாறு மாற்றப்படுகிறார்கள், போதை வஸ்துக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலேயே அழிந்து போகிறது. ஒரு நல்ல கல்வியாளர்களாக சிறந்த முன்னுதாரணமாக கூட விளங்கக்கூடிய மாணவர்கள் இவ்வாறான நிலைக்குள் தள்ளப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறார்கள். பெற்றோர்கள் அதனால் படு வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாங்குனா துயரங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அது ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற விடயமாக அவர்களுக்கு இது அமைந்திருக்கிறது. இது என்னுடைய நேரடியான கருத்தும் அல்ல, இது பெற்றோர்கள் பெரியோர்களின் வாய்களால் வந்த கருத்துக்கள். உண்மையில் அதற்காக நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிர்கால இளைஞர்கள் ஒரு சிறந்த பிரஜைகளாக வர வேண்டும் என்பதற்காக. ஏனெனில் இந்த நாடு நாங்கள் யுத்தத்திலே அழிந்து போயிருக்கின்ற இனம் மேலும் மேலும் நாங்கள் எங்களை அழித்து கொள்ளாது ஒரு சிறந்த பிரஜைகளாக இந்த மண்ணிலே சிறந்த கல்வியாளர்களாக வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் இளைஞர்கள் சமூகம் ஒரு சிறந்த பிரஜைகளாக இந்த மண்ணிலே வளர வேண்டும். அதை கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வின் போது கூட எங்களால் பார்க்க முடிந்தது. பல இளைஞர்கள் தன்னார்வமாக வந்து அந்த நிகழ்விலே கலந்திருந்தார்கள். அந்த நிகழ்வினை பார்வையிட்டார்கள். இது எவ்வாறு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்றெல்லாம் வினவி இருந்தார்கள். அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்கள் கூட அந்த நிகழ்விலே வந்து அவர்களோட படையாக வந்து கலந்திருந்தார்கள். இவைகளெல்லாம் ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். பணவீக்கம் உச்சத்தை தொடுவதால் பொருட்கள் அதிகரிப்பு என்ற ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு மேலாக இந்த செய்தி தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. பணவீக்கம் அதிகரிப்பதால் 300 ரூபாயிலிருந்து நேற்று இன்று என
மாறி 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 இந்த பணவீக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து கொண்டிருப்பதால் பொருட்களின் விலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஒரு மோசமான கஷ்ட நிலையை நாங்கள் எதிர்நோக்கப் போகின்றோமா என்று ஒரு எண்ணங்கள் எல்லோர் மனதிலும் தோன்றுகிறது. உண்மையில் அடிமட்டத்திலே வாழுகின்ற மக்கள் இதனால் பெரும் அவதிப்பட போகின்றார்கள். இதிலே சொல்லப்போனால் இன்னும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற நிதி உதவி, அதாவது அஸ்பிசும நலன்புரி கொடுப்பனவு கிடைக்காத குடும்பங்கள் எத்தனையோ இன்று பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. சமுத்தி கொடுப்பனவை பெற்று வந்த அந்த குடும்பங்கள் அதிலிருந்து நலன்புரி என்று மாற்றம் பெற்று இன்று அந்த நலன்புரி இல்லாத நிலையிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து மனம் வெறுத்தவர்களாக அவர்கள் இன்று இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் வசதி படைத்தவர்களுக்கு அது கிடைத்து கொண்டிருக்கிறதாக தகவல் கிடைக்கிறது. வசதி படைத்தவர்களுக்கு கிடைக்கிறது, ஏழைகளுக்கும் கிடைக்கிறது, இல்லாமல் என்றில்லை. ஆனால் கிடைக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் கிடைக்கக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட இப்பொழுது வருடக்கணக்கில் இது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். வருடக்கணக்கில் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு பாரிய மனச்சுமையை கொடுத்திருக்கிறது. அதாவது சமுத்தியிலிருந்து அவர்கள் அந்த கொடுப்பனவை பெற்று வந்தவர்கள், அந்த சமுத்தி கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதால் அவர்களுக்கு ஒரு பாரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடன் பேசுகின்ற போது, மீளாய்வு என்று சொல்கின்ற பொழுது கூட அவர்கள் ஏன் எதற்காக அந்த மீளாய்வு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை, சமுத்தியை தந்திருந்தால் கூட எங்களுக்கு அது ஒரு உதவியாக இருந்திருக்கும் என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இதைவிட நடக்கின்ற விடயம் நலன்புரி கொடுப்பனவு தொடர்பிலே அதிக தொகை வழங்கப்படுகிறவர்களுக்கு இன்னும் அதிகரித்து வழங்கப்படுகின்றது. அது உண்மையில் ஏழை மக்கள் ஒரு நாளாந்த சுமை, அதாவது கஷ்ட சுமையை அனுபவிக்கிறவர்களுக்கு அது அதிகரிக்கப்படுகிறது. ஒரு ஏற்றுக்கொள்ள ஒரு சிறந்த விடயமாக கருதினாலும் அது கிடைக்காதவர்கள் அது வேதனைப்படுகிறார்கள். வருமானம் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிகரித்து வழங்குகிறார்கள், ஏன் எங்களுக்கு அது வழங்கப்படவில்லை என்ற ஒரு மனவேதனையோடு இருக்கின்றார்கள். நாளாந்த வருமானம் ₹1 இல்லாதவர்கள் கூட இன்று இந்த நலன்புரி கிடைக்காமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டியும் அரசு இதுவரை அந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுத்ததாக தெரியவில்லை. அதாவது வறிய குடும்பங்கள் இன்றும் அந்த துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பணம் படைத்தவர்களுக்கு இன்றும் அந்த பணம் கிடைத்து கொண்டிருப்பதாக அவர்கள் மனவேதனையை சொல்லி ஆறுகிறார்கள். எனவே இது தொடர்பிலே அரசு கவனம் எடுக்க வேண்டும். நேற்று கூட ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது, நலன்புரி கொடுப்பனவுகள் இன்னும் அதிகரிக்கப்பட போகிறது என்று. அந்த நலன்புரி கொடுப்பனவை நீங்கள் அதிகரித்ததால் சிறப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது கிடைக்காத அந்த வறிய மக்கள் மிகவும் வேதனையில் இருக்கிறார்கள். அதை உண்மையில் நாடினால் கூட நாங்கள் அந்த வீடுகளை கொண்டு சென்று காட்ட முடியும். ஒரு 3 பெண் பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள், தந்தை இயலாதவர் 3 பெண் பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ₹2500 நலன்புரி கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. ஆனால் வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு ₹17,500 வழங்கப்படுகிறது. அவ்வாறானவர்களுக்கெல்லாம் இந்த அதிகப்படியான பணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் எங்களுக்கு வழங்கவில்லை? அவர்களுக்கு வழங்குவதால் அவர்கள் வேதனைப்படவில்லை. எங்களுக்கும் அந்த கொடுப்பனவை வழங்கலாமே, நாங்கள் வறிய மக்களாக இருக்கிறோமே, ஏன் அரசாங்கம் இதில் பாகுபாடு காட்டுகிறது என்று அந்த துணியிலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் அரசு அதிக சிரத்தை எடுக்க வேண்டும். உண்மையில் இதில் அந்த உத்தியோகத்தர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் இந்த பணவீக்கம் தொடர்பில் கூட பேசியிருந்தோம். எங்களால் முடிந்தளவு உணவு உற்பத்தி, அதாவது விவசாய உள்ளீடுகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதனால் இந்த பணவீக்கத்திலிருந்து நாங்கள் ஓரளவு தப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களால் முடிந்தளவு எங்கள் வீட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய உணவு வகைகளை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதாவது விவசாய நடவடிக்கைகள் ஊடாக செய்யக்கூடியவற்றை நாங்கள் செய்து கொள்ளலாம். அது எங்கள் இந்த பொருளாதார துயரில் இருந்து எங்களை அது பாதுகாத்து கொள்ளும். இதைவிட இன்னொரு விடயத்தோடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அதாவது சரத் பொன்சேகா, பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது சடலம் எங்கே என்பது
எனக்கு தெரியும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சடலம் எங்கே என்றும் சடலத்துக்கு என்ன நடந்தது என்பதும் எனக்கு தெரியும் என்றும் முன்னாள் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். அவர் பகிரங்கமாக கூற முடியாது என்றும் குறிப்பிட்ட அவர் அவ்வாறு கூறினால் அந்த இடத்துக்கு சென்று சிலர் நினைவேந்தல் நடத்தக்கூடும் எனவும் நினைவகம் அமைக்க முற்படக்கூடும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மையில் வலையொலித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே சரத் பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் இந்த பிரபலங்கள் தங்களை இன்னும் பிரபலப்படுத்துவதற்காக இவ்வாறான செய்திகளை பகிர்வது உண்டு. அந்த நேர்காணலில் அவர் தொடர்ந்து பேசிய விடயமாக மனதுக்குள் இரகசியம் ஒன்றை மறைத்து வைத்துள்ளீர்கள், எனக்கு கூட அதை பற்றி குறிப்பிட மாட்டீர்கள், உங்களது மனைவிக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம், வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சடலத்துக்கு என்ன நடந்தது என்று ஊடகவியலாளர் ஒருவர் சரத் பொன்சேகாவிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் அதற்கு பதிலளித்திருக்கின்றார் பொன்சேகா. பிரபாகரன் போரில் கொல்லப்பட்டு விட்டார், இது ரகசியம் அல்ல. பிரபாகரன் கொல்லப்பட்டதும் கருணாவை விமானத்தில் சம்பவ இடத்திற்கு அனுப்பினோம். சூசை, பொட்டு, மனைவி உட்பட அனைவரது சடலங்களையும் அவர் அடையாளம் கண்டார். பொட்டு அம்மானின் மனைவியின் கழுத்தில் 3 சைனட் குப்பிகள் இருந்தன. பொட்டு அம்மானுக்கு துப்பாக்கி சூடு பட்டதும் அவர் குண்டை வெடிக்க செய்து இறந்து விட்டார் என கேபி கூட குறிப்பிட்டிருந்தார். பிரபாகரனின் சடலம் அடையாளம் காணப்பட்டது, பாரிய காயங்கள் இருந்தன, இது பற்றி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. விடுதலை புலிகளின் சீருடையில் இருந்தார், சீருடையை அகற்றுமாறு நான் கூறினேன். சரணடைந்தவர்களுக்கும் சீருடையில் இருப்பதற்கு நாம் அனுமதிக்கவில்லை என்று தான் குறிப்பிட்டதாக அவர் சொல்கிறார். பிரபாகரனின் சடலத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நான் ஆலோசனை வழங்கினேன், அது என்னவென்பதை நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் அவ்வாறு சொன்னால் அந்த இடத்திற்கு சென்று சிலர் நினைவேந்தலை நடத்துவதற்கு முற்படக்கூடும். அதே பகுதியில் குறிப்பிட்டதொரு இடத்தில் சடலத்துக்கு இறுதியாக செய்ய வேண்டியவற்றை செய்தோம். இடத்தை ஏன் சொல்ல முடியாது என்றால் சிலர் அங்கு சென்று நினைவகம் கூட அமைக்க முற்படலாம். பிரபாகரனை உயிருடன் பிடிக்கும் திட்டம் எனக்கு இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை குறித்த நேர்காணலின் போது இறுதிப்போரில் நடந்த மேலும் சில தகவல்களையும் சரத் பொன்சேகா வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியை சரத் பொன்சேகா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த சினிமாவிலே அந்த வடிவேலு அவர்களுடைய ஒரு காமெடி வரும், என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சரத் பொன்சேகா அவர்கள் செய்தியை கூறினாலும் ஒரு சில செய்திகள் கம்பி கட்டின கதையாகத்தான் இந்த செய்தியிலே காணப்படுகிறது. எனவே அது தொடர்பிலே நாங்கள் பேசுவதை விட உண்மையில் இது கடந்த காலங்களில் என்ன நடந்த என்பதை எல்லோரும் அறிந்து கொண்ட ஒரு விடயங்கள் தான். இவர்கள் தங்களை பிரபலப்படுத்துவதற்காக கூட இந்த செய்திகளை இவ்வாறான நேரங்களிலே அவிட்டு விடுவது உண்டு. அன்றைய காலத்தில், அதாவது சரணடைவுக்கு பிற்பட்ட காலத்தில், யுத்தம் முடிவுற்ற காலத்தில் ஒரு சில போலீசார் கூட கூறியிருந்தார்கள், உங்களுடைய தலைவரை நாங்கள் நந்தி கடற்கரையில் எரித்து அந்த சாம்பலை கொண்டு சென்று நாங்கள் எல்லாம் கரைத்து விட்டோம் என்று ஒரு சில போலீசார் கூறியிருந்தார்கள், தமிழ் தெரிந்த போலீசார். அவ்வாறு ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. உண்மையில் இதிலே சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாகவும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கலாம். இந்த பிரபலங்கள் அவ்வப்போது இந்த செய்திகளை வெளியிடுவது ஏனென்றால் தலைவருடைய பெயரை உச்சரித்து தாங்கள் பிரபலம் அடைவதற்காக இந்த செய்திகளை வெளியிடுகிறார்கள். அது அவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் கூட தலைவரின் பெயரை உச்சரிக்காது விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை என்றாகி போய்விட்டது. அவ்வாறு தான் இப்பொழுது சிங்கள எம்பிமாராக கூட இருக்கலாம், தமிழ் தெரிந்த சிங்கள எம்பிமாராக கூட இருக்கலாம், அல்லது அரசியல் பிரபலங்களாக கூட இருக்கலாம். தலைவரின் பெயரை உச்சரிக்காது விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை என்றாகிவிட்டது. சரி, நல்லது அன்பு சொந்தங்களே, இன்று இவ்வளவு விடயம் தொடர்பிலே பேசியிருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இடிமுழக்கம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பு சொந்தங்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.